இந்தாங்க விறகு. விறகு. அப்பா வாங்க இதை எரிய விடலாம். சரி, இப்போ இத சமைக்கலாம். போபிக்கு டென்ட்ல இருந்து பாத்திரம் கொண்டு வா. பாருங்க, கரண்டி எங்கேயோ போகுது. கரண்டி எப்படி போகும் பீக்கு? கரண்டி. அட, இது எப்படி சாத்தியம்? இங்க முழு கிச்சனையும் சேர்த்து வச்சிருக்கு. நீங்க இங்க எப்படி வந்தீங்க? நான் ரொம்ப நேரமா இங்க பாத்திரத்தை தேடிட்டு இருக்கேன். ஒரு சீக்ரெட் சுரங்கம் வழியா பாப்பா பியாரி. அப்பா அப்பா பாருங்க, மோல் எலி. அது நம்ம எல்லா பாத்திரங்களையும் எடுத்துட்டு வந்துருச்சு. எலி எலி. மோல் எலிங்க எங்க இருக்கோ அங்க சேப்பங்கிழங்கு கிடைக்கும். ஓ ஆமா, அத சுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதோ இருக்கு சேப்பங்கிழங்கு. அப்பா, இத நாம சாப்பிட்டா இவங்க எதை சாப்பிடுவாங்க? நாம இவங்களுக்கு சுட்ட சேப்பங்கிழங்க கொடுத்தா அப்ப சூப்பரா இருக்கும். எல்லோரும் தேடினோம், சேர்ந்து சாப்பிட்டோம், காட்டு கேம்ப்ல என்ஜாய் பண்ணினோம். அம்மா அம்மா, இந்த பூவையும் அதுல வைங்கல. நீயே வச்சு பாரு பீக்கு. ஓகே. 1 2 3 4. போதும் போதும், 4 ரொம்ப அதிகம் பீக்கு. 5 6 7 8. சாரி சாரி அம்மா. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். இந்த பூந்தொட்டி இப்ப உடைஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றது பீக்கு? ஒரு புது பூந்தொட்டி வாங்கிக்கலாம். ஆனா இது நம்மளோட ஃபேவரட் பூந்தொட்டியாச்சு பீக்கு. அப்போ இப்போ என்னமா பண்றது? சரி வா, நம்ம இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒட்ட வச்சு பாப்போமா? அது எப்படி முடியும்? ட்ரை பண்ணி பார்க்கலாமே.
ட்ரை ட்ரை ட்ரை. பீக்கு டூக்கி சேஃப்டி கிளவுஸ் போட்டாச்சு. இப்போ நாம இத ஒட்ட போறோம். அதுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். நமக்கு தேவை கொஞ்சம் மண், ட்ரை, கொஞ்சம் தண்ணி, ட்ரை, கொஞ்சம் க்ளூ, ட்ரை. டூக்கி, இதெல்லாம் எப்படி ஒட்ட முடியும்? ட்ரை பண்ணி தான் பாப்போமே பீக்கு. சரி, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணலாமா? டடா டடா டாடா. அடடே, இந்த பூந்தொட்டி எங்கிருந்து வந்தது? டாடா பூந்தொட்டி. உடைஞ்ச பூந்தொட்டியில இருந்து உருவான புது பூந்தொட்டி. எனக்கு இதுதான் தேவைப்படுது. ஆட, பாத்தீங்களா? என்னோட செடியோட புது வீடு தான் இது. ஒரு பூ, 2 பூ, 3 பூ, 1000 பூ. பளபளப்பு வருவதற்கு ஏதாவது கொடுங்க, ஏதாவது வாங்குங்க. லோலோ, தோதோ. பளபளப்பு வருவதற்கு ஏதாவது கொடுங்க, ஏதாவது வாங்குங்க. புதிய அறுவடை, புதிய கடலை, மொறுமொறுப்பானது சாப்பிடுங்க. எனக்கு நீங்க 1-2 கடலை கொடுத்தா சரி வராது. எனக்கு 5 கிலோ வேணும். அடடா, இவ்ளோ வேணுமா? ஆமா, நாளைக்கு ஊர்ல இருந்து விருந்தாளிங்க எல்லாம் வராங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த கடலையே கொடுப்பேன். ஃப்ரெஷ் தானே? அட, சாப்பிட்டு தான் பாருங்க மாப்பியாரி, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதோ என் தராசு பாரு. கடலையும் முந்திரியும் வாங்குவார் யாரு? ஓஹோ, டோதோ, நம்ம வெறும் 1 கிலோ எடையை தான் கொண்டு வந்திருக்கோம் போல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம 5 முறை அளக்கலாம். அட, ஒரு பக்கம் டூக்கிய உட்கார வைங்க. அவன் எடை 5 கிலோ தான். என்ன? டூக்கிய வச்சு அளப்பீங்களா? நானும் போடுவேன். தராசு கொஞ்சம் கம்மி பண்ணு பீக்கு. மறுபடியும் வாங்க. குடு குடு குடு. வாங்க வாங்க வாங்க. பளபளப்பு வருவதற்கு ஏதாவது கொடுங்க, ஏதாவது வாங்குங்க. 1 கிலோவோ 5 கிலோவோ ஏதாவது கொடுங்க, ஏதாவது வாங்குங்க.
ஓ ஹோ ஹோ ஹோ. அழகான நீர்வீழ்ச்சிக்கு போகலாமா? நம்ம வந்து சேர்ந்தாச்சா? நீர்வீழ்ச்சி எப்ப வரும்? இல்ல இப்ப இல்ல பிக்கு, ஆனா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். ஓ ஹோ ஹோ ஹோ. அழகான நீர்வீழ்ச்சிக்கு போகலாமா? பட்டாம்பூச்சி. ஆமா டுக்கி, பட்டாம்பூச்சி. இன்னும் நிறைய அழகான பொருட்களும் இருக்கு. வா பீக்கு, தண்ணிக்கு மேல கல்ல எப்படி அடிக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இப்படி. ஆஹா, ரொம்ப அழகான பிக்னிக் ஸ்பாட். ஓ, ஆனா என்னோட ஃபேவரைட் பிக்னிக் ஸ்பாட் அங்க இருக்கு. வாங்க போகலாம். இந்த கேப் அதிகமா இருக்கு. ஓ, கேப். இதை எப்படி கிராஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். எல்லாரும் கவனமா பாருங்க. அப்பா அப்பா பா. அப்பா பியாரே, அடி ஒண்ணு படலையே. இல்ல இல்ல என் செல்லங்களா, நான் நல்லா இருக்கேன். ஆனா சாப்பிட என்ன செய்யறது? அட கடவுளே, சாப்பாடு தண்ணியோட போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, முன்னால போகலாம். ஏதாவது ஏற்பாடு செஞ்சிடலாம். நம்ம நேரம் நல்லா இருக்கு. அது முந்திரி மரம் தானே? ஆமா ஆமா குழந்தைங்களா, இதுதான் நம்ம சாப்பாடு. முந்திரி பழம் மற்றும் முந்திரி பருப்பு. முந்திரி. ஒண்ணுலயே பழமும் பருப்பும் எம்மியாவும் சுவையாவும் இருக்கு. அப்பா சாப்பாடு தண்ணியில போயிடுச்சு, முந்திரி நம்ம பசிய போக்கிடுச்சு. நொண்டு 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 பொடி பொடி பிடி பிடி
ஹே பிடி பிடி பிடி. நான் எங்க இருக்கேன்? பிடி 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 பிடி. நண்டு நண்டு. ஹே பிடி 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 பிடி. ஹே பிடி பிடி. நண்டு நண்டு. நண்டு. பிடி பிடி. பிகு புடி. பிடி. டூக்கி. அட டூக்கி, நீ எப்ப வந்த? புடி. புடி புடி. நண்டு நண்டு. ஹே பிடிக்கிறேன் பிடிக்கிறேன். பிடிச்சிட்டேன். இங்க இருக்கேன். டூக்கி. அடடா, மறுபடியும் வந்துட்டியா? இருங்க, நான் இவளை கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துடுறேன். இங்கேயே உட்காரு டோக்கி. இது குழந்தைங்க விளையாட்டு கிடையாது. புடி. பிடி பிடி பிடி. நண்டு நண்டு. பிடி 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 பிடி. புடி. நண்டு புடி புடி. புடி புடி. நண்டு நண்டு. அட டூக்கி விழுந்துட்டான். இந்த கல்லால தானே நீ விழுந்த? நான் தூரமா தூக்கி போடுறேன். ஓகேவா டோக்கி? அழக்கூடாது டோக்கி. நீயும் நொண்டி பிடிக்கிற விளையாட்டு விளையாடுறியா? புடி. அப்ப சரி வா. பிடிச்சுக்கோ. இப்ப அவங்கள பிடிக்கலாமா? நண்டு புடி பிடி பிடி. பிடி புடி புடி பிடி. இப்போ நான் தான் குதிரை. புடி புடி. பிடி பிடி பிடி. டோக்கி, குக்கி சாப்பிடுறியா? குக்கி. டோக்கி, கெட்டியா பிடிச்சுக்கோ. என்ன? அட அட. வா டோக்கி, டக்குன்னு மாவு எடுத்து சுத்தம் பண்ணிரலாம். நான் தண்ணி கொண்டு வரேன். இது ஜாலியா இருக்குல்ல? அப்படியே க்ளே மாதிரியே இருக்கு. இது என்னோட பூச்சி. பிகு டுக்கி, இங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூச்சி. நாங்க இத சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்மா. ஆனா இது கையெல்லாம் ஒட்டிக்குது. க்ளே. அது க்ளே இல்ல டுக்கி, மாவு. நிறைய தண்ணி ஊத்திட்ட பிகு. இப்ப நம்ம இத என்ன பண்றதுன்னு சொல்லு. மாவுல பாம்பு செய்யலாமா? மாவுல பாம்பா? இன்னைக்கு இந்த மாவுல பூரி பண்ண போறேன். பூரி. ஆமா, வாங்க வாங்க, நம்ம இன்னைக்கு பூரி செய்யலாம். கோணல் கோணலா வரக்கூடாது, வட்டமா வரணும். என் பூரி வட்டமா வரலையாம்மா? காட்டு காட்டு. அட, இந்த ஷேப்பும் நல்லா தானே இருக்கு. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு, தானாவே வட்டமான பூரி வந்துரும். இரு, இங்க பாரு 2 கண்ணு, இங்க பாரு பூனை. அடடா, நானும் ட்ரை பண்ணுவேன். பூனை, சிங்கம், யானை தந்தம், டாகி, டைனோ. அடடே, எனக்கும் இந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணணும் போல இருக்கு. இதோ என்னோடத பாத்தியா? நீலா. இது தட்டு, இது ஃப்ரிஸ்பி. அப்பா, இது எல்லாமே வட்டம் தான். ட்ரை பண்ணுங்க, கோணல் மானலா வந்துரும். கோணல் மானலா.
ஒரு பௌர்ணமி இரவுல ஒரு கரடி பின்னாடி இருந்து முதல்ல தாக்க வந்துச்சா. ஆனா அது பீக்கு கடிச்சு சாப்பிட்டுச்சா. அம்மா, பாதி கரண்ட் போயிடுச்சு. லைட் அணைஞ்சு போச்சு. ஆனா ஃபேன் ஓடுது. பாதி கரண்ட் போகாது பீக்கு. கரண்ட் போகலன்னு நினைக்கிறேன். இந்த லைட் பல்ப் வீணாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றதுமா? இங்க ரொம்ப இருட்டாகிடுச்சு. இன்னும் நமக்கு நிறைய விளையாட்டு சாமான பேக் பண்ணணும். நீ சீக்கிரமா வீட்டுக்கு போய் பல்ப் எடுத்துட்டு வரியா? அப்பா கிட்ட சொல்லு, அவரு உனக்கு கொடுப்பாரு. ஓகே ஓகேமா. அட பீக்கு, நான் உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இப்போ ஒரு எமர்ஜென்சி சம்சம். அம்மாவோட ஒர்க் ஷாப்ல லைட் இல்ல. அப்புறம் எங்களுக்கு எக்கச்சக்கமான விளையாட்டு பொருட்களை பேக் பண்ணனும். ஓ, நான் உனக்காக வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன். நிஜமாவா? அப்பா கிட்ட சொல்லு, அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. சரியா? நான் மறுபடியும் பேக்கிங் பண்ண போறேன். சூப்பர் பீக்கு, நான் உன்னை அங்க சீக்கிரமா சந்திக்கிறேன். ஆண்டியோட வொர்க் ஷாப்ல லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீ வேகமா போய் அங்கிள் கிட்ட இருந்து நான் நொடியில போயிட்டு நொடியிலேயே வந்துடுறேன். ஓகே ஓகே, அப்ப சீக்கிரம் எடுத்துட்டு வா. நான் உன்னை ஒர்க் ஷாப்ல சந்திக்கிறேன். ஆஹா, நீ எங்க வேகமா ஓடுவ? நான் தான் சூப்பர் ஃபாஸ்ட். ஹலோ பின்னி செல்லம், பீக்கு ஒர்க் ஷாப்ல இருக்கான். ஓ அங்கிள், எனக்கு தெரியும். ஆண்டியோடைய ஒர்க் ஷாப்புக்காக மெழுகுவர்த்தி தேவை, உடனடியா. ஒர்க் ஷாப்ல மெழுகுவர்த்தியா? சரி, புரிஞ்சிடுச்சு. நீ ஒர்க் ஷாப்புக்கு போ, நான் மெழுகுவர்த்தியையும் மத்த சாமான்களையும் எடுத்துட்டு வரேன். ஓகே அங்கிள். மெழுகுவர்த்தி எதுக்கு வேணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப சீக்கிரமா வந்துட்டியே பீக்கு. லைட் பல்ப் எடுத்துட்டு வந்தியா? இல்ல, நான் வழியில சம்சம பார்த்தேன். நான் அவளை கொண்டு வர சொல்லி சொன்னேன். சம்சம், நீ வெறும் கையோட வந்திருக்க? ஆமா, நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல பென்னிய பார்த்தேன். அவன் கொண்டு வருவான். அட பென்னி, நீயும் வெறும் கையோட வந்திருக்க? ஆமா, என்கிட்ட பியாரி அங்கிள் சொன்னாரு, அவரே கொண்டு வருவாராம். ஓஹோ, எவ்வளவு நல்ல டீம் ஒர்க் குழந்தைங்களா. இப்ப நீங்க நம்பிக்கையோட இருங்க. அப்பா பியாரி சீக்கிரம் வருவாரு, வெளிச்சத்தை கொண்டு வருவாருன்னு. சரி குழந்தைங்களா, கொஞ்சம் உதவி செய்யுங்க. வாவ் பாப்பா பியாரி, எவ்வளோ அழகான கேக். அப்புறம் இவ்ளோ மெழுகுவர்த்திகளா? ஆனா எனக்கு வெறும் லைட் பல்ப் தானே வேண்டியது இருந்தது. ஓஹோ, ஆனா பென்னி சொன்னா மெழுகுவர்த்தி வேணும்னு. நான் நினைச்சேன் பர்த்டே கேக்குக்கு வேணும்னு. ஒரு பல்ப் ஃபியூஸ் ஆச்சு, கேக்கோட கேண்டல் வெளிச்சம் பிரகாசமாச்சு, வெளிச்சம் வந்துடுச்சு.